ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏனி க்ரோஸ் தமிழ். நான் மனோஜ் பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் நெட்வொர்க்கில் வந்து நியூவாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனிங் அப்ளிகேஷன் தான். ஓகேவா, இது வந்து அஃபீஷியலாக ஐஸ் நெட்வொர்க்லேருந்தே பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில நாட்களுக்கு முன்னாடியே அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அது எப்படி மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் மைனிங்கோட ட்விட்டர் பேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ட்விட்டரில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நோடு மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் அந்த நோடு மைனிங் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த நோடு மைனிங்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்ட் பைட் அப்படின்னு சொல்லிட்டு நோடு மைனிங் தான். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு எப்படி நம்ம வந்து கிராஸ் மைனிங்கும் சரி. ஸோ கிராஸ் மைனிங் வந்து அப்போக்கப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த நோட் பே அப்படிங்கிற ஒரு மைனிங் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிவிடுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏர்ன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஐஸ் மைனிங்கோட ட்விட்டர் பேஜ் கிடையாது. ஸோ ஐஸ் மைனிங் செகண்டாக வச்சிருக்கக்கூடிய ஐஸ் ஓப்பன் நெட்வொர்க் அப்படிங்கிற அவங்களோட ட்விட்டர் பேஜ் தான் இது. ஓகேவா, ஸோ ஐஸ் மைனிங்கோட ட்விட்டர் பேஜ் கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கிறேன். நம்ம டெலகிராம் சேனலே இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிகே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சைன் அப் போனஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் ஆர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட இமெயில் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ இமெயில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களோட இமெயில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள வந்துடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர் கோட் ஆர் அதுக்கப்புறம் வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி கோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ரெஃபரல் கோடு தான். ஸோ இது வந்து ரெஃபரல் கோடு வந்து எல்லாருமே என்ட்ரு பண்ணணும்னா கண்டிப்பாக என்ட்ரு பண்ணணும். ஏன்னா என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து $5 ஒருத்தான வெல்கம் போனஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல என்டர் கோடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி கோடு கேட்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கீழே வந்தால் மட்டும் பரவாயில்ல, நீங்கள் யாருக்கு கீழே போனாலும் உங்களோட ரெஃபரல் கோடு வந்து மஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் $5 ஒருத்தான வெல்கம் போனஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோட் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் செட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து யூசர் நேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 33,333 அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டோக்கன் வந்து கிரெடிட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து என்ன டோக்கன்னு தெரியல. இது வந்து பாயிண்ட்ஸாக இருக்குமா இல்லை வந்து ஃபியூச்சரில் டோக்கனாகவும் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகேவா, இது வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இருக்காது. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு செட்டிங்ஸ் வந்து மாற்றணும். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் வந்து க்ரீன் கலரில் இருக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து நீங்கள் இந்த செட்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் மாறிக்கும். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே வந்து டிக் மார்க்குமே டிக்காக ஆயிருக்கணும். ஓகேவா, ஸோ அப்படி டிக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஷேர் இன்டர்நெட் அண்ட் ஏர்ன், ஸோ இதுவும் கம்பல்சரி தான். சரி, மறந்துட்டேன் கைஸ். ஓகேவா, ஸோ இதுவும் கம்பல்சரி தான். உங்களோட இன்டர்நெட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அது மூலிமா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் டிக் மார்க் காட்டணும். ஸோ அது எப்படி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது ஒரு சர்ச் பண்ணுற பேஜ் வரும் இல்லையா. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணால் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போனீங்கன்னா ஆப் பேட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணும்பொழுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் பைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஃபோர்க்ரவுண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிளில் இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அலோ பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விடணும். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் எனேபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் அந்த பேஜுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிக் மார்க் இருந்திருக்காது ஸ்டார்டிங்கில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து டிக் மார்க் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இதை ரெண்டுமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிக் பண்ணிங்கனாவே டிக் ஆகிடும். இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டிக் ஆகிடும். ஓகேவா, இந்த இடத்துல டெய்லி டிராஃபிக் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 500 MP கிட்ட மைனிங் ஆனால் போதும். ஸோ அதாவது என்னோட MP 500 MP மட்டும் போனாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ MP வந்து வேணுமோ ஸோ அந்த MP இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு
அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எம்பிக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து டேட்டா எடுத்துப்பாங்க ஓகேவா. ஸோ டேட்டா எடுத்து அவங்க வந்து உங்களுக்கான மைனிங் டோக்கன் வந்து கொடுப்பாங்க ஓகேவா. இது வந்து உங்களோட விருப்பம் தான், நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெஃபரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரல் கோடு இருக்கும். ஸோ அந்த ரெஃபரல் கோடை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து அவங்க மூலியமாக ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த நோடு மைனிங் வந்து நான் 24 ஹவருக்கு ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்றதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மைன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போக போக செக் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இதான் லான்ச் ஆகிருக்கக்கூடிய அந்த ஐஸ் மைனிங் வந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நோடு மைனிங் வந்து இதுதான். ஸோ இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வந்து ஒரு நியூ மைனிங் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது அப்டேட் வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.